ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டோட தேர்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து நாளைக்கு தொடங்க போகுது. ஸோ ஏற்கனவே வந்து நியூசிலாந்து வந்து இந்த சீரிஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க 2-0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து இந்த நடக்க போகிற இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து வெற்றி பெறுமா, ஆறுதல் வெற்றி கிடைக்குமாங்கிறத நம்ம பார்க்கணும். மும்பை வான்கடே ஸ்டேடியமில் வந்து நடக்க போகுது. ஸோ இந்தியா வந்து பயங்கரமான தீவிரமாக நெட் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டியது என்னென்னா, நிதானமாக நின்று விளாடணும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்செப்ட். ஸோ 2020 மேட்ச் மாதிரி விளாடாமல் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் மேட்ச்சை வந்து சீரியஸாக எடுத்து லாங் ஓவர்ஸ் நின்று விளாடணும். ஏற்கனவே வந்து இந்த சீரிஸ் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான 4331 டேஸுக்கு அப்புறம் வந்து இந்தியா வந்து ஹோம் சீரிஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இப்போ வந்து ஹேப்பன்ஸ் தான், கேம்னு எடுத்துக்கிட்டால் வெற்றி தோல்வி சகஜம் தான். ஸோ நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சை வந்து இந்தியா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்குள்ளே நுழையணும் அப்படின்னா இந்த மேட்ச் கன்ஃபார்மாக ஜெயிச்சாகணும். பவுலர்ஸ் அவங்க பாட்டை வந்து நல்லா தான் பண்ணுறாங்க, பேட்ஸ்மேன்ஸ் தான் வந்து தடுமாறுறாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது எனக்கு. ஒரு தரமான வெற்றியை வந்து எதிர்பார்க்குறோம். இன்னிங்ஸ் வெற்றி அடைஞ்சால் கூட வந்து 2 தோல்வியை வந்து மறந்துடலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான வெற்றியை வந்து எதிர்பார்க்குறோம். இது வந்து இந்தியா வந்து பூர்த்தி செய்யுமா, ஏன்னா இந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து இந்தியா வந்து நிறைவேற்றுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ எந்தெந்த டீமில் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். கேஎல் ராகுல் திருப்பியும் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ சுபமன் கில், கேஎல் ராகுல் இவங்க எல்லாருமே இருந்தாலுமே இல்லை அதே டீம் தான் வந்து இப்போ செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் விளாண்ட அதே டீம் தான் வந்து விளாட போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நாளைக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த டீம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து பேட்டிங்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணுங்க. அதுக்கு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லுவேன். அது பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இந்தியா வந்து ப்ளே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மட்டைப்பந்து இன்சைட்ஸ்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.